Praise the Lord. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Praise the Lord. Glory be to the name of the Lord. இந்த புதிய நாளிலேயும் தேவனுடைய பிரசன்னத்திலே நாம் கூடி வந்து அவருடைய வார்த்தைகளை தியானிக்க தேவன் நமக்கு அளித்த கிருபைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். I thank God for giving us grace to come to His presence on this day and meditate on His word. இந்த நாளிலே கர்த்தர் நம்மோடு இடைப்படுவாராக. May the Lord minister with us even today. தேவன் நம்மோடு பேசுவாராக. May the Lord speak with us. Hallelujah. தேவா என்னை ஆசீர்வதியும், எல்லையை பெரிதாக்கும். தேவா என்னை ஆசீர்வதியும், எல்லையை பெரிதாக்கும். உமது கரமே என்னுடனிருந்து எல்லா தீங்குக்கும் விலக்கிடும். உமது கரமே என்னுடனிருந்து எல்லா தீங்குக்கும் விலக்கிடும். தேவனே இயேசுவே, தேவனே இயேசு தேவா, தேவனே இயேசுவே, தேவனே இயேசு தேவா. பரிசுத்த பிதாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். Our Holy Father, we thank you, Lord. இந்த காலவேளையிலே உம்முடைய கரத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதங்கள் எங்கள் மேல் தடையில்லாமல் இறங்கி வரும்படி எங்களை உம்முடைய பாதத்திலே சமர்ப்பிக்கிறோம். Lord, this day we commit ourselves at your feet, that the blessing that may come from you come without any obstruction, Lord. ஆண்டவரே, நீர் எங்களை ஆசீர்வதிக்கிற தேவன், You are the Lord who bless us, Lord. எங்களை பெருக பண்ணுகிற தேவன், Lord, you are the Lord who will increase us, Lord. எங்களை எல்லா இடங்களிலேயும் மேன்மைப்படுத்துகிற தேவன். You are the Lord who will, Lord, exalt us in every places. இந்த நாளிலேயும் ஆண்டவரே, உம்முடைய பெருக பண்ணும் கரம், உம்முடைய மேன்மைப்படுத்தும் கரம் எங்கள் மேல் அமரும்படி நாங்கள் செபிக்கிறோம். Lord, even this day we pray that the hand that proliferates us, that prospers and increases, be rest upon us, Lord. ஆண்டவரே, உம்முடைய தயவினால் எங்களை தாங்கி, உம்முடைய நன்மைகளால் எங்களை திருப்தியாக்கி, உம்முடைய சமாதானம் எங்கள் உள்ளங்களை ஆளுகை செய்யும்படி செபிக்கிறோம். May the Lord uphold us by your favor, and Lord, fill us with your goodness, Lord, and may your Lord's peace rule our hearts, Father. உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படும். Let your name alone be magnified. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, In Jesus' name we pray. ஆமென். Amen. ஆமென். Praise the Lord. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் பெரியவர். God is good and God is great. இந்த நாளிலேயும் நாம் தொடர்ந்து நீதிமொழிகள் புஸ்தகத்திலிருந்து நாம் தியானிக்க போகிறோம். Let us continue our meditation from the book of Proverbs. ஆண்டவருடைய கிருபையினாலே இன்றைக்கு 68வது நாளாக 180 நாட்களில் உள்ள தியானங்களிலே கர்த்தர் கடந்து வரும்படி உதவி செய்திருக்கிறார். God has graciously helped us to enter the 68th day in this devotion today. இந்த நாளிலேயும் நலமானதை கர்த்தர் நமக்கு போதித்து கர்த்தர் நமக்கு வேண்டிய ஆலோசனையை பரத்திலிருந்து தருவாராக. May the Lord also teach us that is good to us even today and give us the thing that we require from His heaven. நீதிமொழிகளின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கலாம். Proverbs chapter 3 and verse 10. 3:10. Proverbs 3:10. அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், உன் ஆலைகளில் திராட்சை ரசம் புரண்டோடும். So your barns will be filled with plenty, and your vats will overflow with new wine. அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும். So your barns will be filled with plenty. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. இந்த நாளிலேயும் நாம் இதுவரைக்கும் நாம் தியானித்து கொண்டிருந்த தியானங்களை நாம் தொடர போகிறோம். So even today we are going to continue our devotion which we meditated so far. நாம் எப்பொழுதெல்லாம்
கர்த்தர் தம்முடைய கரத்தை கொண்டு கிரியை செய்து நம்மை ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்லும் பொழுது நாம் அதை ரொம்ப கவனிக்கணும். So whenever we say the hand of the Lord is blessing us, we have to consider this. ஏனென்றால் கர்த்தர் ஒரு மனுஷனை ஒரு காரியத்தை ஆசீர்வதிக்கும்படி அவருடைய கரத்தை அவர் நீட்டுகிறார் என்றால் அதை போன்ற ஒரு மேன்மை ஒன்றுமே இல்லை. If the Lord stretches out his hand to bless a person, there is no other greatness than that. வேதம் சொல்லுகிறது கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும் என்று வாசி. The Bible says the blessing of the Lord brings riches to us. ஐஸ்வரியத்தை தரும். It brings riches. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதா. Glory be to the name of the Lord. அப்போ கர்த்தர் இந்த இடத்துல சொல்றாரு உன் களஞ்சியங்களை நான் நிரப்புவேன். Here the Lord says, I will fill your barns. அதை ஒருவராலும் தடுக்கவே முடியாது. No one can obstruct it. அப்போ எப்பொழுது கர்த்தர் களஞ்சியங்களை நிரப்புவார் என்றால் நாம கர்த்தரை கனம் பண்ணும்போது. So when will the Lord fill our barns? When we honor him. நாம அவரை கனம் பண்ணும்போது. When we honor the Lord. எப்படி கனம் பண்ணலாம்? How can we honor him? இதைதான் நம்ம 2-3 நாட்களாக தொடர்ந்து தியானித்து கொண்டிருக்கிறோம். So that was we were meditating for the past 2 or 3 days. நம்முடைய பொருளாலும் எல்லா விளைவின் முதற்பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணும்போது. So when we honor the Lord with all our possessions and with the firstlings of all our increase. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. இப்படி நீங்க செய்தீங்கன்னா நான் உங்க களஞ்சியங்களை நான் நிரப்புவேன், பூரணமாய் நிரப்புவேன்னு கர்த்தர் சொல்றார். So if you do so, then the Lord says, I will fill all your barns with plenty. இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய சமுதாயத்தை நீங்க பார்ப்பீர்களானா அவங்க பொதுவாகவே அதிகபட்சமா பார்த்தீங்கன்னா அவங்க இந்த நிலத்தை சார்ந்த ஒரு வாழ்க்கை முறையை அவங்க வைத்திருந்தாங்க. So when you look at the Israel community, they are mostly depend upon this agriculture. அவர்கள் ஒன்று ஆடு மாடுகளை மேய்ப்பாங்க. So either they will take care of flocks and cattle, அல்லது அவர்கள் பயிர்களை அவர்கள் விதைத்து அதிலிருந்து அறுவடை எடுக்கிறாங்க. or otherwise they will do agriculture by sowing and reaping out of it. அவங்க கடினமாக இந்த வயல்களில் வேலை செய்கிறார்கள். They labor very hard in the fields. அவர்கள் வேலை செய்கிறதுக்கு அவங்க ஒரு பலனை எதிர்பார்த்துட்டு உட்கார்ந்திருக்காங்க. They always expect a return or a reward for their work. இந்த உன்னுடைய களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும் அப்படின்றது எதற்கு அடையாளமா இருக்கும்னா நாங்க ஆசீர்வாதமா இருக்கிறோம்ன்றதுக்கு அடையாளமா இருக்கு. So what is this barns filled with plentiness will show? It is an evidence that you are blessed. நாங்க கஷ்டப்பட்டு வேலை செய்றோம், அந்த வேலையில கர்த்தர் எங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். We work so hard and the Lord has blessed us in our work. அது எப்படின்னு சொன்னா ஒரு நீண்ட மாதம் அவங்க வேலை செய்து நாம எப்படி கடைசியில சம்பளத்தை எதிர்பார்த்து நிக்கிறோமோ அதை போல அந்த களஞ்சியங்கள் நிரம்புவது. It is like how you work the entire month and wait for your salary. Similarly, their barns are filled in the same way. ஒரு உழவனுக்கு தான் களஞ்சியங்கள் நிரம்புறது அப்படின்னா எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் அவனுக்கு தான் விளங்கும். So only a farmer can understand what you mean by filling the barns. நீங்கள் உபாகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிக்கும் போது, If you read Deuteronomy 28 and verse 8, கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவா. The Lord shall command the blessing upon thee in thy storehouses in all that thou settest thy hand upon. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பா. And he shall bless you in the land which the Lord your God give you. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. வாழ்கிற தேசத்துல இஸ்ரவேல் ஜனங்களை நான் ஆசீர்வதிப்பேன் சொன்ன ஆசீர்வாதங்கள்ல ஒன்று என்னன்னு சொன்னா உன் களஞ்சியங்களிலே தானியம் நிறைந்திருக்கும்படி நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். So one of the blessings which the Lord blessed in the place where the Israelites lived is that I will bless you in your storehouses. உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும் அப்படின்ற அந்த வார்த்தையை நாம் இன்றைக்கு எடுத்து தியானிக்க போகிறோம். So we're going to take the word that your barns will be filled with plenty and we're going to meditate on it. இந்த வார்த்தையை நாம் எவ்விதமாய் விளங்கிக் கொள்வது? How to understand this word? இன்னும் சொல்ல போனா நாம நிறைய பேர் கேட்கறவங்க யாரும் எத்தனை பேர் உழவு தொழில் செய்றீங்கன்னு தெரியல. So how many of you don't know farming? I don't know. எத்தனை பேர் அதில் ஈடுபட்டிருக்கீங்கன்னு தெரியல. I don't know how many of you involved in agriculture. ஆனால் நாம் ஒருவேளை உழவர்களா இன்றைக்கு இல்லாவிட்டாலும் பலவிதமான உழைப்பு வேலைகளில் நம்ம இருக்கிறோம். Though we are not farmers today, but we also take part in many other works where we work hard. ஆனால் இந்த ஒவ்வொரு வயல்லையும் நாம செய்கிற ஒவ்வொரு வேலையிலையும் கர்த்தர் பூரணமாய் நிரப்பி ஆசீர்வதிக்கிறது அப்படின்றதை எப்படி விளங்கிக் கொள்றது? So how to understand that in whatever work we do that the Lord is filling our barns with plentiness? அந்த
களஞ்சியத்தை நிரப்புறது அப்படின்னா என்ன அப்படின்றத இன்றைக்கு நம்ம விளங்கி கொள்ள போறோம். So we're going to understand what you mean by filling the barns. நான் இதை குறித்து இன்றைக்கு அதிகாலையில் உட்கார்ந்து தியானித்த பொழுது கர்த்தர் இதற்கு 3 விளக்கங்களை எனக்கு காண்பித்தார். As I was meditating in this morning, the Lord gave me 3 explanations for this. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் பாருங்க. Matthew chapter 3 and verse 12. மத்தேயு 3:12. Matthew 3:12. தூற்றுக்கூடை அவர் கையில் இருக்கிறது, அவர் தமது கழத்தை நன்றாய் விளக்கி தமது கோதுமையை களஞ்சியத்தில் சேர்ப்பார், பதரையோ அவியாத அக்கினியினால் சுட்டெரிப்பார். Whose fan is in his hand, and he will thoroughly purge his floor and gather his wheat into the garner, but he will burn up the chaff with unquenchable fire. களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும் அப்படின்ற வார்த்தைக்கு முதல் அர்த்தம் விளக்கம் என்னவென்றால், அது நீ செய்கிற வேலையில் நீ சித்தி பெறுவாய் அல்லது நீ செய்கிறது வாய்க்கும் என்பதற்கான அடையாளம். So what do you mean by that your barns will be filled with plentiness? The first explanation of the explanation is that you will prosper in whatever you do. அது it means success. நீ எதை செய்கிறாயோ அது உனக்கு வாய்க்கும். So whatever you do, you will succeed in that. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. பாருங்க, ஒரு மனிதன் எத்தனை வாரமோ மாதமோ வருஷம் கூட வயல்ல வேலை செய்யலாம். So a person may work in a farm for months together or years together. ஆனால் எதுல முடிவு தெரியுது அப்படின்னு கேட்டா, எதுல வெற்றி அப்படி நம்ம நிர்ணயிப்போம் அப்படின்னா, அவன் வேலை செய்து வயல்ல எடுத்துட்டு வந்ததை எவ்வளவு அதிகமா களஞ்சியத்துல சேர்க்கிறானோ அதுதான் அவனுடைய பிரயாசத்தின் வெற்றிக்கு அளவீடா மாறுது. But the success of his work is determined by the amount or the quantity of the grains or the harvest that brings and stores up in the barns. அப்போ எவ்வளவு களஞ்சியத்துல சேருதோ அவ்வளவுதான் வெற்றி. So the more the grains are filled in the barns, the more is the success. அப்போ களஞ்சியத்துல சேரணும்னா எல்லாம் சேராது. So if you want to store up in barns, everything cannot store up in the barns. நாங்க பாருங்க, அந்த மத்தேயு 3:12 வாசிக்கும் போது அவர் கோதுமையை தான் களஞ்சியத்துல சேர்ப்பாராம். So here when you read in Matthew 3:12, it says that he will gather wheat in the barns. அப்போ அந்த கோதுமையா விளைஞ்சு வர்றது அப்படின்றது அது ஒரு பெரிய ஒரு வெற்றிக்கு அடையாளம். So when it comes out as wheat, it is a evidence of success. ஒரு 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 களஞ்சியம் காலியாக இருக்கு அப்படின்னு சொன்ன அர்த்தம் என்னன்னா, இத்தனை நாள் பட்ட பிரயாசம் வீணா போயிருச்சு, தோற்று போயிடுச்சுன்னு அர்த்தம். So if a barn is empty, it means that all the labor that he labored so far was in vain and it was waste. பாருங்க, இந்த களஞ்சியம் அப்படின்ற இடம் புல்லையும் பதரையும் வைக்கோலையும் சேமிச்சு வைக்கிற இடம் கிடையாது. This barn is not a place where you gather all the chaff or weeds or other straws. இங்க பாருங்க, இந்த எது முழுசா விளைஞ்சு நிக்குதோ, எது ஒரு மனுஷன் சாப்பிட முடியுமோ அதை தான் கொண்டு போய் என்ன பண்ணுவாங்கன்னா களஞ்சியத்துல வைப்பாங்க. So which is fully grown up and which a person can eat and which is edible are only stored up in barns. பாருங்க, ஒரு மனுஷன் இந்த களஞ்சியத்துக்குள்ள தானியத்தை கொண்டு வராம வேற எதை கொண்டு வந்தாலும் அதுக்கு விலை கிடையாது. So if a person doesn't bring if he brings anything except these grains, it will not be very valuable. ஒரு களஞ்சியத்துல தானியம் மட்டும் இல்லனா அந்த களஞ்சியத்துக்கே விலை இல்லாம போய்டும். If there are no grains in a barn, then that barn will be of no use at all. அதாவது ஒரு பர்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அந்த பர்ஸ் என்னதான் வண்ணமயமா ரொம்ப அழகா இருந்தாலும் அதற்குள்ள பணம் இல்லனா அந்த பர்ஸுக்கு விலை கிடையாது. So if you take a purse, no matter how attractive and how glowing it might be, but if there is no money in that purse, it is of no use at all. சில envelopeலாம் இருக்கும், அந்த envelopeலாம் பாத்தீங்கன்னா அவ்வளவு மல்டி கலர்ல அவ்வளவு அழகா டிசைன்லாம் பண்ணிருப்பாங்க. So you can also see certain envelopes which will be in multicolored, beautifully designed. ஆனா அந்த envelope-க்குள்ள அது காசு போடலனா அந்த envelope என்னது? விலை இல்லாத பொருள். But if you don't have any money inside that envelope, it is priceless. இந்த நகை கடைகள்ல போனா அந்த நகைகளுக்கு அவ்வளவு அழகாக பெட்டி செஞ்சு வச்சிருப்பாங்க. So if you go to jewelry shop, you can find boxes that are made for jewels. அதுல பாத்தீங்கன்னா வெல்வெட்ல பண்ணி உள்ள தலாணி வச்சு என்னென்னமோலாம் மேக்கப் பண்ணிருப்பாங்க. So they would have groomed it very well with all velvet and they have made it very well. என்னதான் அழகா தலாணி வச்சு நீங்க அழகா மேக்கப் பண்ணியிருந்தாலும் உள்ள இருக்கிற வைரம் உள்ள இருக்கிற தங்கம் காணாம போச்சுனா அந்த டப்பாக்கு ஒரு விலை கிடையாது. No matter how much you do it or design it with velvet and other things, but if that gold or any gem that is present in is not found, then it is of no use and value. அதே போல தான்
ஒரு களஞ்சியத்தை ஒரு மனுஷன் இடிச்சு எவ்வளவு வேணா பெருசா கட்டலாம். So similarly, a person may break down his barn and build it bigger. எவ்வளோ பெரிய களஞ்சியமா கட்டினாலும் அதற்குள்ள சேர்க்க வேண்டிய தானியம் வரல அப்படின்னா அந்த களஞ்சியத்திற்கு விலையே இல்லை. No matter how big he may construct a barn, if there are no grains inside it, then it is priceless. இன்னொரு விதமாய் சொன்னால், in other words, ஒரு மனுஷன் எவ்வளவு நீண்ட காலம் கூட வாழலாம். a person may live for a very long time. ஆனால் அவனுடைய வாழ்க்கையிலிருந்து எந்த ஒரு அவுட்புட் அவன் வாழ்க்கையில மற்றவர்கள் எடுத்து பயன்படுத்தக்கூடிய எந்த ஒரு காரியமும் அவன் லைஃப்ல இருந்து இல்லை அப்படின்னா அவனுடைய நீண்ட நாள் வாழ்க்கையும் அர்த்தமற்றதா மாறி. But if there is no output from his life, his long term life will be meaningless. நான் சொல்லுவேன், நம்முடைய தேவனை நாம் கனம் பண்ணும்போது கர்த்தர் நமக்கு என்ன பண்றாருன்னா நம்முடைய வாழ்க்கையை நம்முடைய வேலையை ஒரு வெற்றி உள்ளதாய் கர்த்தர் மாற்றுறார். So I tell you, when we honor the Lord will make our work a successful one. அதை தான் நீங்கள் சங்கீதம் 1 சங்கீதம் 3 வசனத்துல வாசிக்கும்போது, that's why when you read in Psalm 1 and verse 3, அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராத மரத்தை போல இருப்பான், அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும். And he shall be like a tree planted by the rivers of water that brings forth its fruits in its season, his leaf also shall not wither, and whatsoever he does shall prosper. நாம வெறும் பிரயாசப்படுகிறவர்களாய் மாத்திரம் அல்ல, we should not only be laborers or toilers, நம்ம பிரயாசத்திற்கான பலனை களஞ்சியத்துல கொண்டு சேர்க்கணும். but we should gather the result or output of our labor into barns. இந்த களஞ்சியத்தை நான் 3 இடமா நான் சொல்லுவேன். So I can tell you this barns in 3 places. முதலாவது களஞ்சியம் நம்முடைய இருதயமாகிய களஞ்சியம் நான் சொல்லுவேன், அல்லது நம்முடைய வாழ்க்கை தனிப்பட்ட வாழ்க்கையாகிய களஞ்சியம். So first is our personal life. நமக்குள்ள முதல்ல நாம ஒரு பெரிய நன்மையை நாம சேகரிக்கணும். So first we should gather a goodness in our life. அந்த நன்மையில பெரிய நன்மை தேவனை அறிகிறது தான். So among that the greatest goodness is that knowing God. அவருடைய சமாதானத்தை பெற்றுக்கொள்றது தான். Receiving his peace. அவருடைய மகிழ்ச்சியினால் நிறைந்திருக்கிறது தான். Being filled with the Lord's joy is a great thing. நாம கர்த்தரை கனம் பண்ணும்போது அவர் தம்முடைய சமாதானத்தினால் நம்மை நிரப்புகிறார். When we honor the Lord, he will fill us with his peace. அவருடைய மகிழ்ச்சியினால் நம்மை நிரப்புகிறார். He will fill us with his joy. அவருடைய மகிமையினால் நம்மை நிரப்புகிறார். He will fill us with his glory. இரண்டாவது களஞ்சியம் நான் நினைக்கிறேன் நம்முடைய வீடு, நம்முடைய குடும்பம். Second barn is our family and our house. நான் வாரமெல்லாம் உழைக்கிறேன், மாதமெல்லாம் உழைக்கிறேன். I work and labor all through the months and all through the week. நான் சம்பாதிப்பதை என் வீட்டிற்கு ஒரு ஆசீர்வாதமாய் நான் மாற்றுகிறேன். So whatever I earn, I make it a blessing to my house. களஞ்சியத்தை யோசித்து பாருங்க. Just think about this barn. அந்த களஞ்சியத்துல எவ்வளவு கொள்முதல் இருக்கும் தெரியுமா? எவ்வளவு அது கொள்ளும் தெரியுமா? அது பல டன்கள் ஆகாரத்தை அது சேமிக்கக்கூடிய கிடங்காக இருக்கும். You know, these barns are the places where it can contain tons of grains and products. அது அவ்வளவு அளவு அதிகமாக இருக்கும். So it will be so beautiful to see as well. அது பாத்தீங்கன்னா ஒரு மனுஷனால அந்த களஞ்சியத்துல இருக்கிற ஆகாரத்தை வாழ்நாள்லாம் சாப்பிட முடியாது. So no, not a single person can eat the food out of it all through his life. அவன் என்னதான் கொண்டு சேமிச்சாலும் ஒரே ஆள் அவ்வளத்தையும் சாப்பிட முடியாது. So no matter how much he may gather, a single person cannot eat the full out of it. களஞ்சியத்துல சேர்க்கறானாலே அர்த்தம் என்னன்னா இத நிறைய பேர் சாப்பிடலாம், ஏன் ஒரு ஊரே சாப்பிடலாம், இல்ல பல வயிறுகளுடைய பசி ஆறும். So when it means that stored up in barns, it means that a person can eat, a full family and entire land and nation can eat it. நான் சொல்லுவேன் களஞ்சியம்ன்றது என்னன்னா, நான் உழைக்கிறேன், நான் கஷ்டப்படுறேன், இதன் மூலமாக என் குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கு. So it means that barns are those things where I earn, I labor, and because of which my family is blessed. என்னுடைய உழைப்பின் பலனை என் வீட்டார் புசிக்கிறாங்க. The output of my labor is being eaten by my family. நான் சொல்லுவேன் அதான் கர்த்தருடைய ஆசீர்வாதம். That is the blessing of God. ஹல்லேலூயா. Hallelujah. தனியா உட்கார்ந்து சாப்பிடுறது இல்ல. It's not eating alone. நான் சொல்லுவேன் அதை நான் பகிர்ந்து கொள்றேன். So it means that I share it. மற்றவர்களை மகிழ்விக்கிறேன். I make others joyful. நான் சொல்லுவேன் அதுதான் கர்த்தர் களஞ்சியங்களை நிரப்புகிற ஆசீர்வாதம். So that is the blessing of the God filling our barns. எல்லாத்துக்கு மேல ஒரு மூன்றாவது ஒரு முக்கியமான களஞ்சியம் இருக்கு. And above all there's a third barn. இயேசு சொன்னாரு, Jesus said, இந்த பூமியில உங்கள் ஆஸ்திகளை சேர்த்து வைக்காதீங்க, இந்த பூமியில சேர்த்து வைக்கிறத பூச்சியும் புழுவும் என்ன பண்ணா சாப்பிட்டு போயிடும். So do not store up your treasures in this earth, because whatever you store up, all these insects and other thing will eat up. திருடன் திருடிடுவான். Thief will come and rob it. ஆனால் உங்கள்
உங்கள் பொக்கிஷங்களை நித்திய பரலோகத்துல சேர்த்து வைங்கன்னு சொன்னார். But he said, gather and store up your treasures in eternal heaven. நம்முடைய வாழ்க்கையில இந்த உலகத்துல மாத்திரம் நம்ம உழைச்சு சம்பாரிச்சு சேர்த்து சாப்பிட்டு பகிர்ந்து கொடுத்து முடிச்சிடக்கூடாது. So we should not gather everything, store up here and finish it off, eat it off and finish it off everything in this earth. ஒரே இந்த உலகத்தோட நம்முடைய சேமிப்பு முடிஞ்சிடக்கூடாது. Our gathering should not end up only with this earth. நான் சொல்லுவேன், நமக்கு பரலோகத்துல ஆண்டவர் ஒரு சேமிப்பு கிடங்க வச்சிருக்கிறாரு. I tell you, the Lord has set a barn in heaven for us. அந்த கிடங்குக்கு நாம சேர்க்கிறதுக்கு நம்முடைய நேரத்தை நம்ம செலவு பண்ணணும். We should spend our time to store and gather up in that barn and storehouses. இந்த பரிசேயர் சதுசேயரை குறித்து ஆண்டவர் ஏன் ரொம்ப வருத்தப்பட்டாரு, அவங்கள பார்த்து மாயக்காரரை ஏன் கூப்பிட்டாரு அப்படின்னா, why did Jesus very much grieved for these Pharisees and Sadducees and called them as hypocrites? அவங்க நிறைய கஷ்டப்பட்டாங்க. They labored so much. உதாரணமா பாருங்க, For example, அவங்க அதிகமா தான தர்மம் செஞ்சாங்க. they did many alms to other people. அவங்க வந்து நீண்ட நேரம் ஜெபம் பண்ணாங்க. They prayed for a very long time. அவங்க முகவாடலா வைத்து அவங்க ரொம்ப உபவாசம் பண்ணாங்க. They also fasted, keeping their faces fainting. ஆனா ஆண்டவர் சொன்னாரு, But the Lord said, நீங்க எல்லாத்தையுமே மனுஷன் காணணும்னே செஞ்சுக்கிட்டே இருந்தீங்க. you do everything that man may see. அதனால உங்களுக்கு வர வேண்டிய பலனும் இந்த உலகத்தோட முடிஞ்சு போச்சு. So therefore the reward that you want to get, it ends up with this world. என்ன பலன் அது? What is that reward? மனுஷன் உங்களை பாராட்டிட்டான் பாருங்க, அதான் உங்க பலன். So people, where they appreciate you, that is your reward that you get. நீங்க இந்த உலகத்துக்கே நீங்க வாழ்ந்ததுனால உலகத்தோட உங்க பலன் முடிஞ்சு போயிடுச்சு. Since you lived only for this world, your reward ended up with this world. உங்க சக்சஸ்ன்றது ஒரு ஷார்ட் டேர்ம் சக்சஸா தான் இருந்துச்சு. Your success was a short term success. ஆனால் பரலோகத்துல உங்களுக்கு எந்த பலனும் கிடையாது. But there is no success or reward in heaven. ஆனா இயேசு சொன்னாரு, But Jesus said, நீ வந்து ஜெபம் பண்ணுப்பா, நீ உபவாசம் இரு, நீ வந்து தான தர்மம் செய், you pray, you fast and do alms, ஆனால் மனுஷர் பார்க்கும்படி செய்யாத. but don't do it as to that the men may see it. இந்த உலகத்துல உனக்கு ஒரு பாராட்டு கிடைக்கும்னு எதிர்பார்த்து செய்யாத. Don't expect some appreciation and applaud from this world. உன்னுடைய ஸ்டோர் ஹவுஸை இந்த உலகத்திலேயே நீ வந்து அந்த களஞ்சியத்தை கட்டிட்டு இங்கேயே அழிஞ்சிட்டு இங்கேயே சாப்பிட்டுட்டு உட்காரணும் நினைக்காத. Don't think that you have to build up your barns and storehouses only on this earth and live here and end it up here. அந்தரங்கத்துல பார்க்கிற பிதா உனக்கு வந்து நித்திய பலன் கொடுக்க வேண்டுமா, நீ மறைஞ்சிருந்து செய். If the Father who sees you in secret should reward you openly, then do it in your hiding place. அப்பனா அர்த்தம் என்னன்னா, So what does it mean? களஞ்சியத்தின் ஆசீர்வாதம்ன்றது உலகத்தோட முடிந்து போறது இல்ல, கர்த்தர் நமக்கு ஒரு நித்தியத்திலேயே ஒரு களஞ்சியம் வச்சிருக்கிறார். So it means that the blessings of the barns will not end up in this world, but the Lord has kept it until the eternal world. நம்ம எல்லாருக்குமே வந்து ஒரு பேங்க் அக்கவுண்ட் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். I think we all have a bank account. எப்படியாவது அந்த பேங்க் அக்கவுண்ட்ல கொஞ்சம் கொஞ்சம் நமக்கு வர்றதை சேமிச்சு வச்சு பிந்தின காலங்களுக்காக நம்ம சேர்த்து வைக்கிற ஒரு பழக்கம் நமக்கு இருக்கு. So we all have the habit of saving some amount in that bank account for our later days. இப்போ இந்த காலங்கள்ல வந்து சம்பளத்தையும் கையில கொடுக்க மாட்டேங்கிறாங்க, எல்லாத்தையும் பேங்க்ல டெபாசிட் பண்ணிடுறாங்க. So even today they don't give a salary in your hand, they deposit in your bank. நம்ம கையில ஒரு கார்டை வச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து செலவு பண்ணிக்கிட்டு இருக்கோம். So we have a debit card with us and with which we withdraw amount little by little and use it. அப்போ நமக்கு என்ன தைரியம்னா, இன்னும் இருக்கு இந்த மாசத்துக்கு இன்னும் இவ்வளவு மீதி இருக்கு, அதையே நம்ம பார்த்துட்டு சந்தோஷப்பட்டுக்கிறோம். So we are very much encouraged and confident that we have so much for left over for this month and we can use it for that. இந்த உலகத்துக்கு தெரிஞ்ச பேங்க் வந்து ஒன்னு வந்து நம்ம லோக்கல் பேங்க் தான். So this world knows one of the bank which is the local bank. ஆனா நமக்கு ஒரு இட்டர்னல் பேங்க் ஆண்டவர் வச்சிருக்காரு. But the Lord has set an eternal bank for us. ஒரு இட்டர்னல் barn, ஒரு இட்டர்னல் ஸ்டோர் ஹவுஸ் ஆண்டவர் வச்சிருக்காரு. The Lord has set an eternal barn and an eternal storehouse. நம்ம இந்த உலகத்தினுடைய களஞ்சியத்துல சேர்த்துட்டு அந்த களஞ்சியத்தை நம்ம காலியா வச்சிட கூடாது. So we should not store up all those things in this barn and leave that barn empty. நம்முடைய நற்கிரியைகளால, நம்ம மறைந்திருந்து செய்கிற நன்மைகளால, உத்தம வாழ்க்கையினால, உழைப்பினால பரலோகத்துல நம்ம பொக்கிஷத்தை சேர்த்து வைக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. May the Lord give us grace to store up treasures in heaven through our goodness, through our kindness, through our helping hands and doing harms to others. அநித்தியமான உலக பொருளால் நீங்கள் உங்கள் பரலோகத்துல நண்பர்களை நீங்கள் சம்பாதித்து வைங்கன்னு இயேசு சொன்னார். Jesus said, gain your friends in heaven through this unperishable, perishing things of this world. அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த உலகத்துல ஒரு ஏழையாக தான் வாழ்ந்தார். அவர் ஏழையா தான் மனுஷனுக்கு தெரிஞ்சாரு. Apostle Paul also lived like a poor in this world and he also appeared to men like a poor. ஆனால் அவர் சொல்றாரு, என் ஓட்டத்தை முடிச்சு நான் தேவனை சந்திக்க போறேன். But he says that I have finished my race, I am going to meet the Lord. பரலோகத்தில் ஆண்டவர் எனக்கு ஒரு நீதியின் கிரீடத்தை வைத்திருக்கிறாரு. The Lord has kept a crown of righteousness for me. கர்த்தர் எனக்கு பலன் அளிப்பா. The Lord will reward me. என்னுடைய பேங்க் எல்லாம் நான் பரலோகத்துல சேர்த்து வச்சிருக்கேன். I have stored up my bank in account in heaven. நான் சொல்லுவேன், இந்த களஞ்சியம் அப்படின்றது
தேவனுடைய ஆசீர்வாதம் எப்படி வெளிப்படுது, எப்படி நம்ம புரிந்து கொள்ளலாம்னு சொன்னா, நான் செய்கிறதெல்லாம் வாய்க்கிறது அப்படின்றத புரிந்து கொள்ளலாம். So how to understand barns will be filled? It means success. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. கர்த்தர் இந்த உலகத்திலே நம்முடைய களஞ்சியம் நிரம்பவும், பரலோகத்திலே நம்முடைய களஞ்சியம் நிரம்பி நாம வெற்றியோடு நம்முடைய வாழ்க்கையை வாழ கர்த்தர் கிருபை தருவாராக. May the Lord give us grace that let our barns be filled even in this earth and also in heaven, and may the Lord make everything successful. இரண்டாவது, இந்த களஞ்சியம் அப்படின்ற வார்த்தையை அல்லது அந்த பொருளை எப்படி நம்ம விளங்கிக் கொள்றது? Second, how to understand the word barns will be filled. களஞ்சியம் அப்படின்ற இடம் எதற்கு அடையாளமா இருக்குன்னா, நம்முடைய செய்த செயல் அல்லது தொழில் அல்லது நம்ம செய்கிற உழைப்புக்கு நாம வெற்றி எடுத்து தானியமா மாற்றி நாம களஞ்சியத்துக்கு கொண்டு வர்ற வெற்றியை மாத்திரம் அது நம்மகிட்ட பேசல. So this barns not only speaks about the success that we get in the labor and the toil that we do. இரண்டாவது, களஞ்சியம்ன்ற இடம் எதற்கு அடையாளமா இருக்குன்னா, அது பாதுகாப்புக்கு அடையாளமா இருக்கிறது. Barns will also mean safety. பாதுகாப்புக்கு அடையாளமா இருக்கு. It means safety. களஞ்சியம்ன்ற இடம் என்ன காண்பிக்குது அப்படின்னு சொன்னா, இந்த தானியங்கள் எல்லாம் நீங்க விளைஞ்சு கொண்டு இதை நீங்க பிந்தின நாட்களுக்காக பயன்படுத்த நீங்க அதை பாதுகாக்கிறீங்கன்னு அர்த்தம். So the barns are the significant. Barn signifies that we harvest grains and we store up in barns to use it for the later time. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. இதுல இன்னொரு முக்கியமான ஒரு அர்த்தம் இருக்கு. There's an important meaning here. இது என்ன தெரியுமா? What is that? களஞ்சியத்துக்கு ஒரு பொருள் அல்லது ஒரு தானியம் வர வேண்டுமானா, கோதுமை வர வேண்டுமானா, அது வழிநடுக அதனுடைய விளைச்சல்ல பாதுகாப்பு இல்லாமல் போகுமானால் அது களஞ்சியத்துக்கு வரவே வராது. If the grain ought to reach the barns, if it is not protective or safe on the way to barn, then it will not be reaching the place. நாம இத சாதாரணமா நம்ம நினைக்கிறோம். ஆனா இன்னைக்கு நான் ரொம்ப ஆழமா யோசித்து பார்த்தேன். So we just think it very ordinary manner, but I thought very deeply about this. அதாவது ஒரு 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 பயிர் வயல்ல இருந்து அது விளைஞ்சு அது கோதுமையை கொடுத்து அது களஞ்சியத்துல சேர்றதுன்றது அதுவே ஒரு பெரிய சேலஞ்ச் நான் நினைக்கிறேன். I think it is a great challenge for a crop to grow up, bring out grains, harvest and taking it up and storing it in barns. இது வழிநெடுக அதுக்கு எத்தனையோ இன்னல்கள், போராட்டங்கள், தடைகள் இருக்குது. அது எல்லாம் தாண்டி அது பாதுகாப்போடு வந்தாதான் அந்த பயணத்தின் முடிவில் அது களஞ்சியத்துக்கு போகும். So there are many dangers, there are many obstructions, there are many challenges on its way to reach from this field to barn, and only if it reaches safely that will be useful. இது களஞ்சியத்துல சேர்ற பாதையில வழியிலேயே அதை அழிப்பதற்கு எத்தனையோ சக்திகள், எத்தனையோ போராட்டங்களை எதிர்கொள்ள வேண்டி இருக்கிறது. So it has to encounter many struggles and strives on its way, on its pathway to barn. அது வழியிலே அழிந்து போகக்கூடிய ஆபத்து எப்பொழுதுமே அது பின்தொடர்ந்தே வருகிறது. And there is also danger that pursue it, that may even destroy it all the way before it reach the barn. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. வேதத்துல சில ஆபத்துகளை உங்களுக்கு காண்பிக்கிறேன் பாருங்க. ஒரு பயிரா நீங்க பாத்தீங்கன்னா அது களஞ்சியத்துல தன்னுடைய தானியங்களை கொண்டு போய் சேர்க்கிறதுக்குள்ள அது சந்திக்கிற சவால்களை பைபிள்ல உங்களுக்கு காண்பிக்கிறேன். I want to show you few challenges that a crop will face before the grains will reach a barn. நீங்கள் யோவேல் 1:4 வாசிப்பீர்களானால், if you read Joel 1 and verse 4, பச்சை புழு விட்டதை வெட்டுக்கிளி தின்றது, வெட்டுக்கிளி விட்டதை பச்சை கிளி தின்றது, பச்சை கிளி விட்டதை முசுக்கட்டை பூச்சி தின்றதுன்னு போட்டிருக்கு. It says what the chewing locust left the swarming locust has eaten, what the swarming locust left the crawling locust has eaten, what the crawling locust left the consuming locust has eaten. அப்ப அர்த்தம் என்னன்னா, இதுக்கு முதலாவது இருக்கிற சத்ரு என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி பூச்சியும் புழுவும். So the first enemy is locust and insects. இது என்ன பண்ணும்னா, அந்த தானியம் விளைய நேரத்துல அது போய் இந்த களஞ்சியத்துல சேர்ந்து விடாம இருக்கிறதுக்கு வழியிலே சாப்பிடணும்னு எழும்பி வந்துருது. So these rise up to devour and eat, consume it completely before these grains reach the barns. இன்னொரு வேதனையும் இருக்கு, அதுக்கு இன்னொரு சேலஞ்ச் இருக்கு. அதே யோவேல் 1:19 வாசிங்க. There is one more challenge in Joel chapter 1 and verse 19. அங்க பார்க்கும் பொழுது, கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், அக்கினி வனாந்தரத்தின் மேய்ச்சல்களை பட்சித்து ஜுவாலை வெளியின் விருட்சங்களை எல்லாம் எரித்து போடுகிறதுன்னு போட்டிருக்கு. O Lord, to you I cry out, for fire has devoured the open pastures and a flame has burned all the trees of the field. பாத்தீங்களா? இங்க Did you find முதல்ல பூச்சி,
First, locust or insects. ரெண்டாவது அக்கினி. Second, fire. விசேஷமா இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பெரும்பாலான இடம் வந்து ரொம்ப ட்ரை ஏரிட் லேண்ட். அது வந்து ஒரு விதமான வனாந்திரம் போன்ற இடம். So generally these Israelites live in a dry arid land. It is like a wilderness and அது desert. வந்து வெயில் அடித்தால் பயங்கரமான சுட்டெரிக்கும் வெயில் ஆயிடும். So if it's sunny day, it is a scorching heat there. அந்த வெயிலினோட உஷ்ணத்துல சில வேளை வயல்களை தீ பிடித்து விடும். So sometimes because of the temperature of the sun, sometimes it will be automatically fired up. அது மாதிரி எரிந்து விடும். அது மொத்தம் burn ஆயிடும். They will be burned automatically. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. இந்த ஆபத்துகள் எல்லாம் தாண்டி தான் அது போய் களஞ்சத்துல சேரணும். So after facing all these challenges, they have to reach the barns. அப்புறமா அடுத்தது இன்னொரு பிரச்சனை இருக்கு. There is one more problem. அதே யோவேல் 1ஆம் அதிகாரம் 11 லிருந்து 12 பாருங்களேன். Joel chapter 1 verses 11 and 12. பயிரிடும் குடிகளே வெட்கப்படுங்கள், கோதுமையும் வார்கோதுமையும் இல்லாமற் போயிற்று. திராட்சை தோட்டக்காரரே அலறுங்கள், வயல்வெளியின் அறுப்பு அழிந்து போயிற்று. திராட்சை செடி வதங்கி அத்திமரம் சாரமற்று போகிறது. மாதளை, பேரீச்சம், கிச்சிலி முதலிய வெளியின் செடிகள் எல்லாம் வாடி போயின. சந்தோஷம் மனுபுத்திரரை விட்டு ஒளிந்து போயிற்று. Be ashamed, you farmers, wail, you vine dressers, for the wheat and the barley, because the harvest of the field has perished, the vine has dried up, and the fig tree has withered, the pomegranate tree, the palm tree also, and the apple tree, all the trees of the field are withered. Surely joy has withered away from the sons of men. பூச்சி ஒரு பக்கம், First we have insects, ரெண்டாவது அக்கினி, second fire, மூன்றாவது பார்த்தீங்கன்னா வாடி போகும்படி அவைகளுக்கு தண்ணீர் இல்லாமல் போகிறது. second it withers out, there is no because of no drought. எல்லா செடியும் நட்டாச்சு. So they have planted all the trees, பழங்கள்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. the fruit began to come out, ஆனா என்னன்னா தண்ணி இல்ல. but there is no water. அதனால என்ன செஞ்சிருச்சு, பாதியிலே வாடி போயிடுச்சு. Therefore they have withered out half the way. நீங்க நினைக்கிறீங்களா இந்த வாடி போனது வதங்கி போனதெல்லாம் கொண்டு போய் களஞ்சத்துல சேர்ப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? So do you think they will gather all these withered ones and dried up into the barns? அது அப்படியே அறுவடையே செய்யாம அப்படியே விட்டுருவாங்க. They will not harvest it at all, leave it as such. அது என்னதான் கஷ்டப்பட்டாலும் மண்ணோடு அழிஞ்சு போயிடும். No matter how much they toil, they just leave it as such with the அப்போ mud. இந்த தண்ணீரற்ற பிரச்சனைகள் அதெல்லாம் தாண்டி மழைக்கா காத்திருந்து மழை வந்து அது திரும்ப செழித்து இதெல்லாம் தாண்டி கஷ்டப்பட்டு தான் இது எங்க வருதுன்னா களஞ்சியத்துக்கு வருது. So after struggling so much for water, rainfall and overcoming this drying and withering condition, only then they reach the barns. அதாவது இயற்கையில உள்ள எத்தனையோ சீற்றங்கள் எல்லாம் அது வெளியிலிருந்து தாங்கி தாக்கு பிடிச்சு எதிர்த்து நின்று தான் அது பிழைச்சதுன்னா எங்க வரும், களஞ்சியத்துக்கு வரும். So only if they overcome and encounter and withstand all these natural catastrophic events, only then they can reach barns. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகுது. Glory be to the name of the Lord. சரி, இந்த இயற்கையினுடைய பிரச்சனைகள் சீற்றங்கள்லாம் தாண்டி வரலான்றப்போ இன்னொரு பிரச்சனையும் வந்துருது. So when they overcome all these natural conditions and try to reach the barns, there is one more problem. நீங்கள் சங்கீதம் 144 11ஆம் வசனம் 13ஆம் வசனத்தை கவனிங்க. So you read Psalm 144 verses 11 and 13. மாயையை பேசும் வாயும் கள்ளத்தனமான வலதுகையும் உடைய அந்நிய புத்திரரின் கைக்கு என்னை விலக்கி தப்புவியும். Rescue me and deliver me from the hand of foreigners whose mouth speak lying words and whose right hand is the right hand of falsehood. ஏன் இப்படி ஜெபம் பண்றாரு? Why does he pray so? நீங்கள் 13ஆம் வசனம் பாருங்க. Verse 13 says, எங்கள் களஞ்சியங்கள் சகலவித வஸ்துக்களையும் கொடுக்கத்தக்கதாய் நிரம்பி இருக்கவும். that our barns may be full, supplying all kinds of produce. அப்போ களஞ்சியத்துல வந்து சகலவிதமான வஸ்துக்கள் நிரம்பணும்னா அவர் சொல்றாரு, இந்த அந்நிய புத்திரர்களுடைய கைக்கு எங்களை விலக்குங்க. So if our barns ought to be full, supplying all kinds of produce, then you have to deliver me from the hand of foreigners. அர்த்தம் என்ன? What does it mean? நான் பூச்சியிலிருந்து தப்பிச்சேன், I escaped from the insects. நான் வந்து வறட்சியிலிருந்து தப்பிச்சேன், I also escaped from drought. அது மாத்திரம் இல்ல, அக்கினியிலிருந்து தப்பிச்சேன், I also escaped from fire. எல்லாம் தப்பிச்சு வந்தா அந்நிய புத்திரர் வந்து என்னுடைய எல்லா விளைச்சல அழிச்சு போட்டான். After escaping from all these things, the foreigners or the enemies, they come and destroy all my crops. யோவேல் புத்தகம் திரும்ப 1ஆம் அதிகாரம் 6 முதல் 7 வசனங்களை வாசித்தால், If you read Joel chapter 1 verses 6 and 7, எண்ணி முடியாத ஒரு பலத்த ஜாதி என் தேசத்தின் மேல் வருகிறது, அதன் பற்கள் சிங்கத்தின் பற்கள், துஷ்ட சிங்கத்தின் கடவாய் பற்கள் அதற்கு உண்டு. என் திராட்சை செடியை அழித்து என் அத்தி மரத்தை உரித்து அதன் பட்டையை முற்றிலும் தின்று போட்டது, அதன் கிளைகள் வெண்மையாயிற்றுன்னு போட்டிருக்கு. For a nation has come up against my land, strong and without number, his teeth are the teeth of a lion,
And he has the fangs of a fierce lion. He has laid waste my vine and ruined my fig tree. He has stripped it bare and thrown it away. Its branches are made white. இப்போ இந்த சத்துருக்கள் என்ன பண்றாங்கன்னா வந்து தேசத்தை வந்து பிடிக்கணும் போது அவங்க அழிக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த வயல்வெளியை அழிச்சு போடுறாங்க. So these enemies, if they want to conquer the land, they come and destroy all their crops and fields. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இந்த வயல்வெளியிலேருந்து வர்ற ஆகாரம் இந்த ஜனங்களை போய் சேரலன்னா அவங்களால என்ன பண்ண முடியாது, உயிர் வாழவே முடியாது. Because they know very well that if the food of this field doesn't reach people, they cannot survive. இதை வந்து பழைய ஏற்பாட்டில் வந்து இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்து தொடர்ந்து இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இருந்துகிட்டே இருந்தது நீங்க பார்க்கலாம். You can see that Israelites faced this problem as a continuous problem all through their life. அதனால தான் சில வேளையில் அவங்க வந்து இந்த தானிய சாலைகளில் வந்து கொண்டு போய் ஒளிச்சு வச்சிருந்தாங்க. That's why they just hid everything in the barn then. நீங்கள் அப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்னு பார்த்தா இந்த சத்துருக்கள் செய்கிற இன்னொரு பிரச்சனை இருக்கு. So if you see that problem, we have also one more problem through these enemies. இவங்க நீங்க மத்தேயு 13ஆம் அதிகாரத்தில் இயேசு கொடுத்த ஒரு ஓமானத்தை பாருங்க. You can read in Matthew chapter 13 about a parable which Jesus told. மத்தேயு 13:24 முதல் 28 வசனங்களை வாசித்தால் Matthew 13 verses 24 to 28. அங்கே தன் நிலத்துல வந்து ஒரு மனுஷன் நல்ல விதைகளை விதைக்கிறான். So here a man sowed good seed in his field. 25ஆம் வசனத்துல Verse 25. அந்த மனுஷர் நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சத்துரு வந்து கோதுமைக்குள் களைகளை விதைத்து விட்டு போயிட்டான். But while men slept, his enemy came and sowed tares among the wheat. இது என்ன பயங்கரமா இருக்கு பாருங்க. See how terrible it is. இந்த மனுஷன் கஷ்டப்பட்டு நல்ல விதையை தேடி கொண்டு வந்து பிரயாசப்பட்டு அவன் விதைச்சிட்டு போனா கஷ்டமே படாம ராத்திரி நேரத்தில் வந்து வெயில் இல்லாத நேரம், வேர்க்காத நேரம், யாரும் பார்க்காத நேரம் களைகளை வச்சுட்டு இன்னொருத்தன் ஓடிட்டான். So this man toiled so much, labored so much, he found good seed and came and sowed good seed in his field. But while he was sleeping in the night time, in the cool time of the day, in the night, this man came and he sowed tares among the wheat. இந்த மனுஷன் தானியம் வரும் ஆகாரம் வரும்னு காத்துக்கிட்டு இருந்தா இந்த தானியத்தை விட ரொம்ப பெருசா என்ன வளருதுன்னா களை வந்து வளர்ந்துருக்கு. So this man was expecting that grains would sprout and grow up more than that, but you can see that tares appeared more than those grains. அப்போ வேலைக்காரன் கேட்குறாங்க, என்ன சார் நம்ம வந்து விதை தானே போட்டோம், தானியம் தானே போட்டோம், இந்த விதை இல்லாத களை எப்படி வந்துச்சு? So the servants came and asked him, see, we have sown only good seed, but how did these tares come up? அப்போ அந்த எஜமான் சொல்றாரு, Then master says, இது வந்து சத்துருவினுடைய வேலை, an enemy has done this. எப்படியாவது இந்த பயிரை கெடுத்துறணும்னு அவன் செஞ்சிருக்கான். So he has done this just to spoil this crop somehow. நான் சொல்லுவேன், தானியங்கள் நிறைவாய் ஆசீர்வதிக்கப்படும் அப்படின்ற காரியம் வந்து எதற்கு அடையாளமாக இருக்குன்னா, நான் சொல்லுவேன் இந்த தானியம் வந்து இந்த களஞ்சியத்தில் வந்து சேர்றதுக்கு அது எவ்வளவு பாதுகாக்கப்படணும், அது எவ்வளவு வந்து பத்திரப்படுத்தப்படணுன்றதுக்கு அடையாளமாக நிற்குது. So here when you say that barns will be filled with plentiness, these barns mean safety which that barns need for the grains to reach the barns. நான் சொல்லுவேன் விதைக்கிறவனாலும் கிடையாது, நீர்ப்பாய்ச்சுகிறவனாலும் கிடையாது, விளையச் செய்கிற தேவனாலே தான் எல்லாம் ஆகும். So it is not by the one who sows, not by the one who waters, but only the Lord who produces the harvest. நான் பிரயாசப்பட்டுட்டேன், நான் வேலைக்கு போயிட்டேன், நான் படிச்சுட்டேன், நான் சாதிச்சிட்டேன், நான் வந்து அதை வாங்கிட்டேன், இதெல்லாம் கிடையாதுங்க. இதெல்லாம் பத்திரமா கொண்டு போய் களஞ்சியத்தில் சேர்க்கிற வரைக்கும் ஆபத்து நம்மை சுற்றி இருக்கிறதுன்றதை மறந்துடாதீங்க. So it's not that I have studied, I have educated, I have did it, I have done that, I have achieved it, I have labored, I have toiled. It's not that way, but until it reaches the barn, it had to be safe. ஒரு உழவன் வந்து விதைச்ச உடனே அடுத்த நாள் போய் கொண்டாட்டத்தை கொண்டாடுறது இல்லை. A farmer will not celebrate it the next day when he sows. அவன் களஞ்சியத்தில் கொண்டு வந்து சேர்க்கிற வரைக்கும் அவனுக்கு பயம் போகாது. So until it takes and saves them in the barns, he will be very afraid. அதான் சில வெளியில் பார்த்தீங்கன்னா இப்போ கூட ரீசெண்டாக இந்த கேரளா ஃப்ளட்ஸ் பற்றி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ரொம்ப வேதனையாக இருக்கிறது பார்ப்பதற்கு. So recently we are seeing news about Kerala floods which are really painful. பார்த்தீங்கன்னா எல்லாம் விளைஞ்சு வந்து அறுவடை செய்யணும் நிற்கிற போது அந்த வயல்வெளி முழுவதும் வெள்ளக்காடாக மாறிடுது. So see, when they are grown up and about to harvest, the entire fields are now flooded with water. பாருங்க, அதில் ஒரு தானியத்தை கூட அவன் கொண்டு வந்து களஞ்சியத்தில் சேர்க்க முடியாது. He is not able to take even single grain to his barn. அப்போ உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும் அப்படின்னா அர்த்தம் என்னன்னா, அது முதலாவது தேவன் நம்முடைய காரியங்களை வெற்றி பெற செய்கிறது மாத்திரம் இல்லை, ரெண்டாவது தேவன் நமக்கு வழிநடுக கொடுக்கிற பாதுகாப்புக்கு அது
அடையாளமா இருக்கு. So when it says your barns will be filled with plenty, it not only means the success that the Lord gives us, and it also means the safety that the Lord gives us. வழிநடுக கர்த்தர் பாதுகாப்பு தரலனா வழிநடுக நம்ம எடுக்கிற அத்தனை பிரயாசமும் வீணாக போயிடும். If the Lord doesn't give this protection and safety all through the way, all the toil that we take all through the way will be in vain. கர்த்தர் வீட்டை காவாராகில் காவலாளிகள் விழித்திருப்பது விருதா. If the Lord doesn't keep the house, the keepers of the house is of vain. கர்த்தர் நகரத்தை காவாராகில் அதை காக்கும்படி விழித்திருக்கிறவர்கள் அவருடைய விழிப்பு விருதா. And also if the Lord doesn't keep the city, the keepers of the city are in vain. நம்முடைய தேவன் சொல்றாரு, The Lord says, நீ என்னை கனம் பண்ணுவாயானால் if you honor me, நான் உனக்கு வெற்றியை கொடுக்கிறது மாத்திரமல்ல, I not only give you success, நான் உனக்கு பாதுகாப்பை தருவேன். I also give you safety. நீ களஞ்சியத்துல சேர்க்கப்படும் வரைக்கும் நான் பாதுகாப்பை தருவேன். Until your grains reach your barns, I will give you safety. எவ்வளவு நல்ல தேவன் நம்முடைய தேவன். How good is our God. நாம எவ்வளவு அவரை அதிகமாய் சார்ந்து கொள்ளணும். So how much we have to depend upon him. எவ்வளவு அதிகமாய் அவரை நாம் கனம் பண்ணணும். How much we have to honor him. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. அவர் கனப்படுத்தப்படும் பொழுது when he is honored, நான் சொல்லுவேன், எத்தனை இடர்கள், எத்தனை போராட்டங்கள், எத்தனை எதிர்ப்புகள், எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் அவர் நின்று பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறார். No matter how many oppositions, how many problems, how many struggles we may face and encounter, he is able to stand and save for us. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. இந்த களஞ்சியங்கள் அப்படின்ற வார்த்தையை விளங்கிக் கொள்ள மூன்றாவது வார்த்தை, the third way to understand barns. நீங்கள் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் 56ஆம் வசனம் பாருங்க. Genesis 41 and verse 56. ஆதியாகமம் 41:56. Genesis 41:56. தேசம் எங்கும் பஞ்சம் உண்டானபடியால் யோசேப்பு களஞ்சியங்களெல்லாம் திறந்து எகிப்தியருக்கு விற்றான். பஞ்சம் எகிப்து தேசத்தில் வர வர கொடிதாயிற்று. The famine was over all the face of the earth, and Joseph opened all the storehouses and sold to the Egyptians, and the famine became severe in the land of Egypt. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. இந்த களஞ்சியம் அப்படின்ற காரியத்திற்கான மூன்றாவது அர்த்தம் என்ன தெரியுமா? So the third way or third meaning to understand this barns, உயிர் பிழைத்தல் அப்படின்றதற்கு அது ஒரு அடையாளம். it means sustenance. உயிர் பிழைத்திருப்பது. It means sustenance. இன்னொரு விதமாய் சொன்னால் பராமரிப்புன்னு கூட சொல்லலாம். So in other words, sustenance. அதாவது என்னன்னா, இந்த களஞ்சியத்துல தானியம் எவ்வளவு அதிகமா இருக்கோ, அது எவ்வளவு நிரம்பி இருக்கோ, அவ்வளவுதான் நம்முடைய உயிருக்கு என்ன இருக்குன்னா கேரண்டி இருக்கு. So the more grains we have in the barns, the more guarantee or we have for our life. பாருங்க, நல்லா கவனிங்க. Listen carefully. விளைச்சல் உங்களுக்கு அறுவடையில அல்லது உங்களுடைய வயல்வெளியை பார்த்தா பச்சை பசேல் இருக்கலாம், அது நல்லா விளைஞ்சு கூட நிக்கலாம். So your field might be very green in color, and it may also grow up very high and bring down produce. யாரும் போய் வயலுக்கு போய் சாப்பிட மாட்டாங்க. No one will eat out of crop. நேரா they don't go run to the field and eat. அங்க போய் யாரும் சாப்பிட மாட்டாங்க. No one will run to the field to eat. அங்க நிறைய பெரிய வயல்வெளி இருக்கு, எல்லாரும் அங்க போய் சாப்பிட்டு வரலாம். So போக மாட்டாங்க. There's a big field, let us go and eat. No one will go there. அங்க யாரும் போக மாட்டாங்க. No one will go there. அது விளைஞ்சது என்ன பண்ணணும்னா மொத்தமா எடுத்து அதை சுத்தம் பண்ணி அதை எல்லாம் பதரெல்லாம் விலக்கி அதை கழுவி எல்லாம் எடுத்து கொண்டு போய் களஞ்சியத்துல சேர்க்கிறான் பாருங்க, அங்க இருந்தா சாப்பாடு சப்ளை ஆகும். So the harvest that we take out of the field, they have to be clean, prune and do all kind of thing, and only when the grains reach the barn, only then it can be fed. அப்போ இந்த வயல்வெளியிலிருந்து இந்த தானியம் இந்த களஞ்சியத்துல சேர்க்காம இருக்கிறதுக்கு ஒரு பெரிய பஞ்சம் காரணமா இருக்கலாம். So for this famine can be a reason for these grains to reach this barn. ஆனால் இந்த பஞ்சமே வந்தாலும் களஞ்சியத்துல தானியம் நிரம்பிருச்சுன்னா தேசம் பயப்பட வேண்டியதில்லை. But no matter, even if famine may come there, but if there are grains in the barns, then the nation will not be afraid of it. அதுதான் யோசேப்பு கொடுத்த பெரிய ஆலோசனை. So that is the great counsel given by Joseph. ஆண்டவர் பார்வோனுக்கு வரப்போகும் ஆபத்தை காமிச்சிட்டாரு. The Lord showed the danger that they going to encounter to Pharaoh. 7 வருஷம் செழிப்பு, ஆனா 7 வருஷத்துல பெரிய பஞ்சம் வரப்போகுது. So 7 years of prosperity, and the next 7 years is going to be a terrible famine. இன்னொரு விதமா சொன்னா 7 வருஷத்துல வயல்ல இருந்து நல்ல ஒரு விளைச்சல் வரும்,
வரும், 7 வருஷத்துல வயல்ல இருந்து எந்த அவுட்கமும் வராது. So in other words, there will be a good outcome for first 7 years from the field, and for the next 7 years there will not be any outcome from the fields. எல்லாம் வெறுமை ஆயிடும், ட்ரை ஆயிடும். Everything will be dry. ஆனா யோசேப்பு சொல்றாரு, But Joseph அந்த says, 7 வருஷம் வர்ற விளைச்சலின் பலனை நம்ம என்ன பண்ணலாம்னா கொண்டு போய் களஞ்சியங்கள்ல களஞ்சியங்கள்ல போய் சேர்த்து வச்சிடலாம். so let us store them in the storehouses and barns, whichever we get in those first 7 years. 7 வருஷம் சேர்த்து வச்சிட்டாங்க. So they have stored up for the first 7 years. ஆனா 7 வருஷம் முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா வயல்ல இருந்து ஒரு அவுட்புட்டுமே வர மாட்டேங்குது. So at the end of 7 years they don't find any output from the field. எல்லாம் அந்த ஃபீல்ட் எல்லாம் எல்லா வயல் நிலமும் அப்படியே வெட்டாந்தரையாக வெறுமையாக காய்ந்து போய் நிக்குது. So all their fields have become like a dry land, totally dried up. எல்லா இடமும் பார்த்தீங்கன்னா பசி பரவ ஆரம்பிக்குது. So there is a hunger and starvation everywhere. ஜனங்கள்ட்ட ஆகாரம் கிடையாது. There is no food for the people. போய் வயல்ல பார்த்தா அவர்களால தாங்கிக் கொள்ள முடியல, இங்க இருந்து எங்க எனக்கு சாப்பாடு கிடைக்கும்? When they go to the fields and see they could not bear it, how can I get food out of this field? ஆனால் வயலெல்லாம் காஞ்சு போகும்போது, when all the fields are dried, தானியம் பெறன களஞ்சியத்துல தானியம் இருக்கு அப்படின்ற செய்தி வந்த உடனே ஜனங்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி. But when people got the news that there are grains in the barns, people were very happy. எங்களுக்கு ஒருவேளை விளைச்சலே 7 வருஷம் வராட்டியும் களஞ்சியத்திலிருந்து எங்களுக்கு சப்ளை வந்துட்டே இருக்கும். Maybe if we don't have any kind of result or output from the field for the 7 years, but we will get food from our barns. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. இது எதை பற்றி காண்பிக்குதுன்னா, தேவனுடைய பராமரிப்பை குறித்து சொல்லுது. It speaks about the sustenance of God. நமக்காக ஏற்கனவே சேமித்து வைத்து நம்மை பராமரிப்பது. So like which the Lord already stores up for us and feeds us out of it. நீங்கள் இது ரொம்ப அவசியமானது நான் நினைக்கிறேன். So I think this is very necessary for us. தேவன் தான் நம்மளை பராமரிக்கணும். It is God who should take care of us. ஏன்னா எந்த நேரம் எந்த ஆபத்து எங்க இருந்து வரும் நமக்கு தெரியாது. We don't know at what time and what way we will encounter dangers. கர்த்தர் நமக்கு சேமித்து அவர் நமக்கு ஆயத்தம் பண்ணி தரணும். The Lord should store up things for us and he should supply us for us. அவருடைய ஆலோசனை எல்லாம் அதை செய்யவே முடியாது. We cannot do it without his counsel. நீங்கள் இந்த பரிசுத்தவானுடைய லைஃபை பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாருடைய வாழ்க்கையிலேயும் இந்த பஞ்சம் வந்திருக்குது. If you look at the life of saints of God, you can see famines that they encountered in their life. ஆதியாகமம் 12:10 வாசித்தீங்கன்னா, if you read Genesis 12:10, ஆபிரகாமினுடைய காலத்துல ஒரு பெரிய பஞ்சம் தேசத்திலே வந்தது. There was a famine in the land in the times of Abraham. அதாவது ஆபிரகாமும் எகிப்துக்கு போயிருக்கிறார் அங்க போய் தங்கிறதுக்கு. ஏன்னா எகிப்துல மட்டும் சாப்பாடு கிடைச்சிருக்கு. So we can see that Abraham himself went to Egypt to dwell there for food. நீங்கள் 26ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 1ஆம் வசனத்தை வாசிப்பீர்களானால், if you read Genesis 26 and verse 1, ஆபிரகாமின் குமாரனாகிய ஈசாக்கின் நாட்களிலேயும் ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை இல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் உண்டானதுன்னு வாசிக்கிறோம். in the time of Isaac there was a famine in the land besides the first famine that was in the days of Abraham. அதனால இவர் அபிமெலேக் என்கிற கேராரின் ராஜாவின் இடத்துக்கு போய் இவர் போய் அடைக்கலம் புகுறாரு. So therefore he went to Abimelech king of the Philistine in Gerar. நீங்கள் ஆதியாகமம் 42ஆம் அதிகாரம் வரும்போது ஈசாக்கின் குமாரனாகிய யாக்கோபின் காலத்துல கானான்ல பெரிய பஞ்சம் இருந்தது. So in Genesis chapter 42 you can read about the famine that came in Canaan during the times of Jacob. அப்போ யாக்கோபு சொல்றாரு, நீங்க ஏன் இங்கேயே இருக்கிறீங்க? நீங்க என்ன ஒருத்தர் பார்த்துட்டு இருக்கிறதுக்கு என்ன அர்த்தம்? 2ஆம் வசனத்துல, நான் கேள்விப்படுகிறேன் நாம் சாகாமல் உயிரோடும் இருக்கும்படி நீங்க எகிப்துக்கு என்ன பண்ணுங்கன்னா போய் நமக்காக தானியம் கொண்டு வாங்க, தானியத்தை கொண்டு நீ கொள்முதல் செய்து கொண்டு வாங்கன்னு சொல்றாரு. In verse 2 he says, indeed I have heard that there is grain in Egypt, go down to that place and buy for us there that we may live and not die. தன்னோட 10 பிள்ளைகளை அனுப்பிட்டாரு. He sent all his 10 children there. அப்போ அவ்வளவு கொடுமையா இருந்திருக்கு அந்த பஞ்சம். The famine was so terrible then. நீங்கள் ரூத்தின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிக்கும் போது, if you read Ruth chapter 1 and verse 1, நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்த ஒரு நாட்கள்ல தேசத்துல பஞ்சம் உண்டாயிற்று. Here we read in the days when the judges ruled there was a famine in the land. அப்போ பெத்லகேம் ஊரானாகிய ஒரு மனுஷன் தன் மனைவியோடு 2 குமாரரோடும் கூட மோவாப் தேசத்திலே போய் சஞ்சரித்தான்னு போட்டிருக்கு. And a certain man of Bethlehem Judah went to dwell in the country of Moab, he and his wife and his 2 sons. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு பாருங்களேன். What is most surprising here? அதாவது போயிட்டு குடும்பத்தையே மாத்திட்டு குடிபெயர்ந்துட்டு இன்னொரு நாட்டுக்கு போயிட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு கொடிய பஞ்சம். The entire family shifted from one place to another place just because of severe famine. எப்போ இந்த பஞ்சம் முடியும்னு யாருக்குமே தெரியாது. They don't know when this famine will end. அப்போ இந்த பஞ்ச காலங்கள்ல கூட அவர்களை பராமரித்து ஆதரித்தது என்னன்னு சொன்னா அது களஞ்சியங்கள். So it was these barns that actually fed them and supplied food to them during this famine. எந்த நாடுகள் களஞ்சியங்களை கட்டி
அவங்க வந்து வருங்காலத்துக்காக சேமிச்சு வச்சாங்களோ அந்த நாட்டின் மக்கள் தான் உயிர் பிழைப்பாங்க. So whichever countries built up these barns and stored up grains for the people, only people of that country would have survived. நான் சொல்லுவேன், ஆண்டவர் சொல்றாரு உன் களஞ்சியங்கள் என்ன செய்யும்னா நிரம்பி இருக்கும்னு ஆண்டவர் சொல்றாரு. The Lord says your barns will be filled with plenty. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. Glory be to the name of the Lord. உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும். Your barns will be filled with plenty. அப்போ இப்படி நம்முடைய களஞ்சியங்களை பஞ்ச காலத்திலேயும் நாம சாகாதபடிக்கு பூரணமாய் நிரப்புகிற தேவன் நம்முடைய தேவன். So our God is a God who fills our barns even during times of famine that we may not die. நான் சொல்லுவேன், அவர் மாத்திரம் நம்மளை இந்த விதத்துல களஞ்சியத்துல நிரப்பாவிட்டால் நம்ம நிச்சயமாய் சர்வைவ் பண்ணவே முடியாது. So I tell you, if the Lord doesn't fill our barns in this way, then we cannot surely survive. நான் சொல்லுவேன், நம்முடைய வாழ்க்கையில எல்லா நிலையிலையும் பல விதங்கள்ல பல இடங்கள்ல நாம நிறைய இடங்கள்ல குறைவுகளை சந்திக்கும் போது நம்மை நிறைவாக்குகிறதுக்கு நம்முடைய தேவன் மாத்திரம் தான் கூட இருந்து நம்மை நடத்த வல்லவர். So even in our life we may have many needs and wants in many places, many ways and many times, but only our God can be with us in during that time and fill all our needs. ஒருவேளை நீங்க பொருளாதார ரீதியாக பெரிய ஒரு தேவையோடு நீங்க உட்கார்ந்திருக்கலாம். Maybe you might be with a great big need of in a financial way. சில பேர் சொல்லலாம், எனக்கு பொருளாதார ரீதி எந்த பிரச்சனையும் இல்லை பாஸ்டர், மனதளவுல தான் ரொம்ப ட்ரையா இருக்கேன் நான். So some people may financially I don't have any problem pastor, but I'm really I have a problem with my mental health. என்னுடைய I am so dry in my emotions. என்னுடைய இருதயத்துல தான் நான் ரொம்ப வெறுமையா ஃபீல் பண்றேன். I feel very empty in my heart. சில பேர் சொல்லலாம், என் சரீரத்துல தான் நான் ரொம்ப பலவீனமா ஃபீல் பண்றேன். Some may say I feel very weak only in my physical nature. நான் சொல்லுவேன், கர்த்தர் தம்முடைய ஸ்டோர் ஹவுஸ்ல இருந்து நம்மளுக்கு என்ன பண்ணுவார்னா நம்முடைய பஞ்ச நேரத்திலையும் நம்மை போஷித்து பூரணமாய் நிரப்பி நடத்துகிற தேவனாயிரு. I tell you, our God is a God who can feed us and supply us from his barns even during time of famine. தேசம் முழுவதும் பஞ்சம் இருந்தாலும் when the entire nation encounter famine, ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு என்று தேவன் ஒரு மறைவிடத்தை வைத்திருக்கிறார். the Lord has kept a secret place for his people. தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு என்று ஒரு களஞ்சியத்தை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். The Lord has prepared a barn for his people. அவர் தம்முடைய பிள்ளைகளை போஷிக்க பராமரிக்க அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். The Lord is faithful to feed and supply food to his people. எலியா தீர்க்கதரிசி மனசோர்வடைந்து போய் அவர் போய் சூரை செடியின் கீழே போய் படுத்துக்கிட்டாரு. So the prophet Elijah, he was totally depressed and he went and sat below a juniper tree. அப்போ அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அங்க அவருக்கு வேலைக்காரனை விட்டு வந்துட்டாரு. வேலைக்காரனை விட்டுட்டு ஒரு நாள் பிரயாணம் போயிட்டாராம் வனாந்திரத்துக்குள்ள. He also left his servant and went a day journey into the wilderness. இந்த மனிதனுக்கு உதவி செய்யறதுக்கு ஆள் இல்ல, இவரை பராமரிக்கிறதுக்கு ஆள் கிடையாது, இவரை கேட்கறதுக்கு ஆள் கிடையாது. There is no one to help him, there is no one to take care of him, there is no one to supply anything to him. எசபேல் கொடுத்த மிரட்டல்ல பயந்து போய் ஒரு விதம் மனம் சோர்ந்து போய், போதும் கர்த்தாவே, நான் என் பிதாக்களை பார்க்கல நல்லவன் கிடையாது, என்னுடைய ஜீவனை நீர் எடுத்துக்கொள்ளுன்னு சொல்லி அவன் தேவனுக்கு முன்பாக படுத்து கிடக்கிறான். So he was totally depressed because of the threatening that was given by Jezebel, and he just said to the Lord, Lord, it is enough, take my life away, it is better for me to die. அந்த நிலையில But even in that time, கர்த்தர் அவனுக்கு ஆகாரத்தை கொடுத்தார். the Lord supplied food to him. அந்த நேரத்துல அவனை தேவன் தைரியப்படுத்தினார். Even in the time the Lord encouraged him. அந்த இடத்துல கர்த்தர் அவனை சந்தித்தார். The Lord met him at that time. அந்த இடத்துல ஒரு தரிசனம் கொடுத்து நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம் கொண்டு போய் திரும்ப எழுப்பி நடத்தினார். So even in that place the Lord gave him a vision, and the Lord said you have to go a far distance, and the Lord took him. இதுதான் என்ன தெரியுமா? உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும். So this is that barns being filled with எல்லா இடங்களும் ட்ரையா இருக்கும்போது கர்த்தர் நிரப்புகிறார். When all the places are dry, the Lord comes and fills it up. யாரை நிரப்புவார்? Whom will the Lord fill up? உன் எல்லா பொருளாலும் முதற் பலனாலும் கர்த்தரை நீ கனம் பண்ணு, அப்பொழுது உன் களஞ்சியங்களை கர்த்தர் பூரணமாய் நிரப்புவார். Honor the Lord with your possessions and with the first fruits of all your increase, so your barns will be filled with plenty. நான் உண்மையா சொல்றேன், கர்த்தரை நீங்க கனம் பண்ற காலத்துல கனம் பண்ணுவீர்களானால் பஞ்ச காலங்களிலேயே நம்மை கைவிடாமல் நம்முடைய களஞ்சியங்களை பூரணமாய் நிரப்புகிற ஒரு உண்மை உள்ள தேவன் இருக்கிறார். I tell you, if you honor the Lord in the time that you're supposed to honor him, our God is faithful not to forsake you in the times of a famine, and the Lord will supply your need. கர்த்தர் இந்த நாளிலேயும் தம்முடைய பராமரிப்பை நம்ம கட்டளையிட்டு நம்முடைய களஞ்சியங்களை நிரப்புவாரா. Even today may the Lord grant his sustenance to us, and may Lord feed us. கர்த்தருடைய நாமத்திற்கே மகிமை உண்டாகும். All glory be to the name of the Lord. இந்த நாள் நீங்க எனக்காகவும் ஜெபம் பண்ணுங்க. Even today you pray for me.
இந்த நாள் என் வாழ்க்கையில் ஒரு விசேஷித்த நாள். So today is a special day in my life. அக்டோபர் 19ஆம் தேதி ஆண்டவருடைய முழுநேர ஊழியத்துக்காக நான் பிரதிஷ்டை செய்யப்பட்ட ஒரு நாள். So this is the day where I was ordained for the ministry of God on this October 19th. 1998ஆம் ஆண்டு இதே மேடையில் பாஸ்டர் சாம் சுந்தரம் என்னுடைய தகப்பனார் அவர்கள் கர்த்தருடைய ஊழியத்துக்காக என் தலையின் மேல் கை வைத்து என்னை அபிஷேகித்தார்கள். So in 1998, Pastor Sam Sundaram, in the same place, in the same stage, he laid his hand upon me and anointed me and ordained for this ministry. 23 ஆண்டுகள் இந்த ஊழிய பாதையில கர்த்தர் நடத்தி வந்த வழிகள் ஏராளம். So the path that Lord led me in this 23 years is really great. அதை நினைக்கும் போது உள்ளம் உடைகிறது. So when I think about it, my heart breaks down. எத்தனை நன்மைகள், எத்தனை இரக்கங்கள், எத்தனை தயவுகள், எத்தனை மன்னிப்புகள், எத்தனை வெளிப்படுத்தல்கள் தேவன் தந்தார். The Lord has given me many goodness, the many mercies, so many grace, so many forgiveness and so many revelations so far. உண்மையாகவே இங்கே நிற்பதற்கும் இந்த ஊழியத்தை செய்வதற்கும் எந்த தகுதியும் என்னிடத்தில் இல்லை. I am really not worthy. I don't deserve to stand here and do this ministry. அழைத்தவர் உண்மை உள்ளவர். The one who called me is faithful. அவருடைய கிருபை பெரியது. His grace is really great. என்னில் ஒன்றுமில்லை. I have nothing in me. இம்மட்டும் நடத்தி வந்தது தேவ கிருபை. It is God's grace that has led me so far. தொடர்ந்து இந்த ஊழியத்தை கர்த்தருக்காக, கர்த்தரோடு, கர்த்தருடைய மகிமைக்காக மாத்திரம் செய்ய எனக்காக உங்கள் தனி ஜெபங்களிலே ஜெபித்துக் கொள்ளுங்கள். Also kindly pray for me in your personal prayers that I may continue to do this ministry with God, for God and in God. பரிசுத்த பிதாவே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். Our holy God, we thank you with a grateful heart. உம்முடைய இரக்கங்களுக்காய் நன்றி. Thank you for your mercies, Lord. இன்னைக்கு எங்களோடு இடைப்பட்டிருக்கிறீர். Lord, you minister with us today. ஆமாப்பா. Yes, Father. உம்மை நாங்கள் கனம் பண்ணும்போது Lord, when we honor you, எங்கள் களஞ்சியங்களை பூரணமாய் நிரப்புகிறேன். Lord, you fill our barns with plentiness. இந்த காலையிலேந்து ஆசீர்வாதம் உம்முடைய பிள்ளைகள் மேல் இறங்கி வரட்டும். Lord, this blessing descend upon your children today, Lord. ஆண்டவரே, Lord, ஜெயம், வெற்றி, வாய்க்க பண்ணுதல் என்கிற களஞ்சியம் உம்முடைய பிள்ளைகள் நிரம்பி இருக்கட்டும் ஐயா. Lord, let this barn which means success, our Lord, prosperity fill your children's life, Lord. ஆண்டவரே, பாதுகாப்பு என்பதை அடையாளப்படுத்துகிற உம்முடைய களஞ்சியங்கள், அவருடைய களஞ்சியங்கள் உம்மால் நிரப்பப்படட்டும். Lord, let this barns which signify safety be filled in them life. ஆண்டவரே, Lord, பராமரிப்பு என்றதுக்கு அடையாளமா இருக்கிற களஞ்சியம் எப்பொழுதும் நிறைந்திருக்கட்டும். ஆண்டவரே, Lord, let the barns which signify sustenance be filled in their life, Lord. ஆண்டவரே, அவர்களுக்கு வெற்றியையும், அவர்களுக்கு பாதுகாப்பையும், அவர்களுக்கு பராமரிப்பையும் குறைவில்லாமல் தந்து வழி நடத்தும். May the Lord give the success, safety and sustenance to all your children. அடியேனையும் உம்முடைய திரு ரத்தத்திலே மறைத்து நீர் என் மூலமாய் வெளிப்படும், மகிமைப்படும் உம் சித்தத்தை வெளிப்படுத்தும். May the Lord cover your servant under your blood and Lord reveal your Lord glory and everything through you, Lord. ஆண்டவரே, உமக்காக நீர் நியமித்த நாட்கள் வரைக்கும் உண்மையாய் உழைக்க, ஊழியம் செய்ய கிருபை தார். Lord, give me grace that I may work and labor faithfully until the days that you have set for me. எத்தனையோ குறைவுகள் உண்டென்று உமக்கு தெரியும் ஆண்டவரே. Lord, you know that we have all shortcomings, Lord. இம்மட்டும் மன்னித்தீர், இம்மட்டும் போதித்தீர், இம்மட்டும் பலப்படுத்தினீர், இம்மட்டும் என்னை தாங்கினீர். அந்த கிருபைகள் என்னை விட்டு விலகாமல் இருக்க என்னை இப்படி ரத்தத்திற்குள்ளே மறைத்துக்கொள். Lord, you forgive me so far, Lord. You have upholded me so far, Lord. You have kept me under your grace so far, Lord. Lord, keep me under your grace that it may not depart from me, Lord. இன்னும் உம்மோடு இசைந்து நடக்க குடும்பமாய் நீர் கொடுத்த ஆண்டவரே இந்த பாக்கியத்திலே நிலைத்திருக்க கிருபை தார். Lord, give me grace to, Lord, establish myself in this great privilege and blessing that you have given me along with my family, Lord. உம்முடைய ராஜ்யத்திற்காக என்னை பயன்படுத்தும் ஆண்டவரே. Lord, use me for your kingdom, Father. உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படும். Let your name alone be magnified. உமக்கே மகிமை உண்டாகட்டும். All glory be to you alone. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name we pray. ஆமென். ஆமென்.